ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் 3 வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் கலர் மாறினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி 2 போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஒரு கையளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ரெண்டு கரண்டி தயிர், எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஷ்ரூம் 250 கிராம்ஸு. பட் இந்தமாரி கட் பண்ணாதீங்க, சின்னதாக 2ஆக கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ 4 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா 2 அளவுக்கு தான் அரிசி போட போகிறோம், பாஸ்மதி அரிசி, பிரியாணி அரிசி. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் உப்பு, லெமன் ஒரு 1/2 பழம் புழிஞ்சு விட்டுடலாம். சும்மா ஒரு 2 கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ பிரியாணி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 2 அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கிண்டிட்டு அகைன் மூடி வச்சிடலாம். தண்ணி வத்துற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி நல்லா வத்திடுச்சு, ரைஸும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் மட்டும் நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கோங்க, இந்தமாரி குட்டியாக கட் பண்ணாதீங்க. அப்புறம் லுக் வைஸ் பார்க்கும்போது மஷ்ரூம் பிரியாணி மாரி இருக்காது, ப்ளைன் குஸ்கா மாரி தான் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.